அன்பான உறவுகளே, சுசேன் தமிழ் விளாக்ஸ்க்கு அன்போடு வரவேற்கிறேன். வாங்க, இன்றைக்கி மாம்பழத்தை வச்சு மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தோல்லாம் உரிச்சிட்டு நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. தோல்லாம் உரிச்சிட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. விசில் 2 விசில் அடிக்கட்டும். நல்லா வெந்துடும். வெந்த உடனே நமக்கு இதுக்கு தேவையானது அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா அரைச்சி கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு கை தேங்காய், அது கூட ஒரு பச்சை மிளகாய், அரை ஸ்பூனு மஞ்சப்பொடி, அரை ஸ்பூனு மிளகா பொடி, அது கூட கொஞ்சமாக ஜீரகம், ஒரு கால் ஸ்பூனு ஜீரகம் போட்டு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கெல்லாம் குக்கரில் விசில் அடித்து ரெடி ஆகிடும். ரெடி ஆனோன்னா என்ன செய்யணும், நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்மளுக்கு தேவையான அளவு தான் தண்ணி ஊற்றி மிக்ஸி சாரை கழுவி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. சீனி ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட நல்லா கொதித்தோடனே தயிர், நல்லா கட்டி தயிர் எடுத்து இதில் மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. நல்லா கவரோடு எடுத்து ஊற்றக்கூடாது, மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. அடித்து வச்சு தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தயிர் ஊற்றினோடனே என்ன செய்யணும், அடுப்பை ஆஃப் பண்ணிடும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு, ஒரு தாளிப்புக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு கடுகு போட்டு, பட்டை மிளகா போட்டு, கருவேப்பிலை போட்டு, அது கூட பூரா காஷ்மீர் மிளகா அப்படி போட்டு அந்த எண்ணெயில் அப்படியே கருவாக வதக்கி எடுத்து ஊற்றினீங்கன்னா சூப்பரான மாம்பழம் மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இங்கே கேரளாவில் இதை மாம்பழம் புளிசேரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மாம்பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.